வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வி வந்திருக்கும். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் ஆத்மாவோட நித்தியமான தன்மையை பத்தி ரொம்ப அழகா விளக்குறாரு. அந்த ஞானத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த ஒரு அற்புதமான பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம். நம்ம எல்லாருமே இதை யோசிச்சிருப்போம் இல்லையா? இந்த உடல் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி, அதாவது ஆத்மா, அதுக்கு என்னதான் ஆகும்? இந்த பெரிய மர்மத்துக்கு கீதை என்ன பதில் சொல்லுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கிருஷ்ணர் முதல்ல அறிவோட பார்வையில இருந்து ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, உண்மையான ஞானம் நமக்கு கிடைச்சிட்டா ஆத்மாவை பத்தின நம்ம புரிந்தலே எப்படி தலைகீழ மாறுதுன்னு இந்த முதல் ஸ்லோகத்திலே நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாம பார்க்க போறது அத்தியாயம் 2, ஸ்லோகம் 21. வேதாவினாஷினம் நித்யம் ஏ ஏனம் அஜமவ்யயம் கதம் சபுருஷः பார்த்த கம் காத்தயதி ஹந்திகம். இங்க கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, பார்த்தா இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, அதுக்கு பெருப்பும் இல்ல, அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா அவனால எப்படி ஒருத்தனை கொல்லவோ இல்ல கொல்ல தூண்டவோ முடியும்? யோசிச்சு பாருங்க, இதோட கருத்து எவ்வளவு ஆழமானதுன்னு. நாம இந்த உடம்ப மட்டும் பாக்குறதால தான் கொல்றது சாகிறதெல்லாம் நம்மள பாதிக்குது. ஆனா ஆத்மாவோட உண்மையான நித்தியமான தன்மையை நாம உணர்ந்துட்டா இந்த செயல்கள்லாம் அது மேல எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்காதுன்னு நமக்கு நல்லாவே புரியும். சரி, அடுத்ததா ஆத்மாவோட மறுபிறவி, அதாவது ஒரு உடல்லிருந்து இன்னொரு உடலுக்கு எப்படி மாறுதுங்கிற தத்துவத்தை ரொம்ப எளிமையா புரிய வைக்கிற ஒரு அருமையான ஓமிய கிருஷ்ணர் சொல்ல போறாரு. இது ஸ்லோகம் 2.22. வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவாணி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் ஞன்யானி சம்யாதி நவாணி தேஹி. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு ஒப்பீடு. ஒரு மனுஷன் பழைய கிழிஞ்சு போன துணியை கழட்டிட்டு புது ட்ரெஸ் போடுற மாதிரி ஆத்மாவும் பழைய பயனற்ற உடம்ப விட்டுட்டு புது உடம்பை ஏத்துக்குது. இதை விட நேரடியா, இதை விட சக்தி வாய்ந்த சொல்லவே முடியாது இல்லையா? அப்ப மரணங்கிறது ஒரு முடிவே இல்ல, அது ஒரு கதவு மாதிரி, அடுத்த அறைக்கு போறதுக்கான ஒரு வாசல். ஆத்மா தன்னோட பயணத்துல ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுறது ரொம்பவே ஒரு இயல்பான விஷயம். அதனாலதான் தர்மத்துக்காக நடக்கிற இந்த போர்ல ஏற்படுற இந்த உடல் மாற்றங்களை பார்த்து நீ கவலைப்படாதே அர்ஜுனான்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஓகே, ஆத்மா உடம்ப மாத்துதுன்னு நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு கேள்வி வருது, அந்த ஆத்மாவை எதையாச்சும் வச்சு அழிக்க முடியுமா? ஒரு வாள், இல்ல நெருப்பு, இல்ல தண்ணி, இந்த மாதிரி விஷயங்களால ஆத்மாவை ஏதாவது பண்ண முடியுமா? வாங்க, அடுத்த ஸ்லோகம் இதுக்கு என்ன தெளிவான பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது ஸ்லோகம் 2.23. நைனம் சித்யந்தி சாஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷ்யதி மாருதஹ. இந்த ஸ்லோகம் ஆத்மாவோட தன்மையை அப்படியே கிறிஸ்டல் கிளியரா காட்டுது பாருங்க. ஆத்மாங்கிறது நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பௌதிக பொருள் கிடையாது, அது ஹோல் டைம் ஆன்மீகமானது. அதனால தான் எந்த ஒரு ஆயுதமும் அதை வெட்ட முடியாது, நெருப்பு எரிக்க முடியாது, தண்ணி நனைக்க முடியாது, காத்ததை உலர்த்தவும் முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா அது இந்த உலகத்தோட விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சரி, ஆத்மாவை எதாலையும் அழிக்க முடியாதுன்னா அப்ப அதோட உண்மையான குணங்கள் தான் என்ன? அது எப்படிப்பட்டது? கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல அதோட நிரந்தரமான இயல்புகளை வரிசையா சொல்ல போறாரு. கேளுங்க. ஸ்லோகம் 2.24. அச்சேத்யோ அயமதாஹ்யோ அயமக்லேத்யோ ஷோஷ்ய ஏவச்ச நித்யா சர்வகதா ஸ்தானுரச்சலோயம் சனாதனஹ. இந்த குணங்களை கேட்கும்போதே ஆத்மாவோட மகத்துவம் நமக்கு புரியுது இல்லையா? அதை உடைக்க முடியாது, கரைக்க முடியாது, அது நித்தியமானது, எப்பவும் இருக்கிறது. அது எங்கேயும் அசையாது, நிலையானது. எல்லாத்துக்கும் மேல சர்வகதஹன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதுக்கு அர்த்தம் அது எங்கும் நிறைஞ்சிருக்குன்னு. அப்ப இதோட அர்த்தம் என்ன? கடவுளோட படைப்புல உயிர் இல்லாத இடமே இல்லைங்கிறது தான். இவ்ளோ குணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த அறிவு நம்மளோட கவலைகளையும் துக்கத்தையும் எப்படி போக்குது? இது எல்லாத்துக்கும் ஒரு தொகுப்பா கிருஷ்ணர் இந்த கடைசி ஸ்லோகத்துல ஒரு அருமையான பதில சொல்றாரு. இதோ ஸ்லோகம் 2.25. அவ்யக்தோயமசிந்தியோயமவிகாரியோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்து மர்ஹசி. அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஆத்மாவை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, நம்ம அறிவால சிந்திக்க முடியாது, அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இவ்வளவு ஆழமான ஒரு உண்மையை நம்ம உணரும்போது இந்த உடம்புக்கு வர்ற மாற்றங்களை பார்த்து நம்ம ஏன் துக்கப்படணும்? தேவையே இல்ல. இந்த புரிதல் தான் நமக்கு கிடைக்கிற உண்மையான விடுதலை.
நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஞானம் கீதைங்கிற பெரிய சமுத்திரத்துல ஒரு சின்ன துளிதான். இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான ஆன்மீக கருத்துக்களை தொடர்ந்து எளிமையா கத்துக்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காகவே ஒரு தளம் இருக்கு. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷர் பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆன்மீக ஞானத்தை ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ்னு பல மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் சீக்கிரமே வரப்போகுது. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள். எங்களோட சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிராவோட மகான்கள்னு பல விஷயங்களை பத்தி தினமும் வீடியோக்கள் வரும். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு மதிப்புள்ளதா தெரிஞ்சா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உங்க சமூகத்துல இருக்கிற எல்லாரோடையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா எரிய வைப்போம்.